இந்த இரவு நேரத்தில் முதலில் இறைவனுக்கு வணக்கம் செய்துவிட்டு பிறகு உங்களுக்கு. முதலிடம் இறைவனுக்கு தானே. அதனால் இது இரவு நேரமாக இருந்தாலும் முதலில் இறைவனுக்கு வணக்கம் செய்துவிட்டு வரேன். ஆமாம், என் செல்வங்களே, என் செல்வமே, நீ ஏதோ என்னிடம் கேட்க இருக்கிறாய் என்று நான் அறிந்தேன். அதனால்தான் இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய் என் செல்வமே? தாத்தா, ஒரே வார்த்தையில் எனக்கு பதில் வேண்டும். அதற்கு பிறகு வேண்டுமென்றால் விளக்கம் கொள்ளுங்கள். முதலில் வெட்டு 1 துண்டு 2. என்னம்மா? வெட்டு 1 துண்டு 2. அது பிற மொழியில் சொல்லுவாங்க, ஏக் மார் தோ துக்குடா அப்படின்னு. ஓகே, நான் கேட்குற கேள்விக்கு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறேன் தாத்தா. முதலிடம் மனைவிக்கா அம்மாவுக்கா, தாய்க்கா தாரத்திற்கா? சொல்லுங்கள் தாத்தா, ஒரே வார்த்தையில். தாரத்திற்கு முதலிடம். முதலில் வந்தவர்கள் தாரம்தான். அதற்கு பிறகுதான் தாய். அவர் சொன்னார், யாரோ சொன்னார், தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னார். அது அவருடைய கருத்து. நான் யாருடைய கருத்துக்காக விரோதமாக போல என்னுடைய கருத்தை சொன்னேன். முதலில் வந்தவர்கள் தாய் தான் என்று நினைக்காதீர்கள். முதலில் வந்தவர் தாரம். தாத்தா, இரவு நேரம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், சொல்லுங்கள். உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த உண்மையை சொல்கிறேன். அண்டர்லைன், நோட் த பாயிண்ட். எனக்கு தெரிந்த உண்மையை சொல்கிறேன். அதற்காக என்னை நீங்கள் தவறாக சொல்லுகிறீர்களே என்று சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாம் என்பதற்கு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். உங்களை சொல்ல வேண்டாம் என்பதற்கு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. என்ன சொல்கிறேன் என்றால், எனக்கு தெரிந்த உண்மை, முதலில் வந்தவர்கள் மனைவி தான். இதோடு முடித்து கொடுத்துட்டுமா தாத்தா? என்ன தாத்தா எப்படி சொல்லிட்டு போயிட்டீங்களே? ஆமாம், சொல்கிறீங்களே. முதலிடம் தாரத்திற்கு, இரண்டாவது தான் தாய்க்கு. தாய்க்கு பின் தாரம் சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது நீங்களா தாத்தா தாரத்துக்கு பின் தாயின்னு சொல்கிறீங்களே? சொல்லுங்களே. எனக்கு தெரிந்த உண்மை. நான் சொல்வது உண்மையை தவிர வேறில்லை.